ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஒரு நாடக கம்பெனி மாதிரி இங்க தாவேங்காங்கிறது விலை போறவனையா கட்சியில சேர்த்து விட்டு ரூபாயை கூட வரி உயர்த்த மாட்டேன், நம்ம இஷ்டம் கிடையாது. அது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அனைத்து மானியங்களும் நிறுத்தப்படும். உனக்கு ஜனநாயகம் என்னன்னே தெரிஞ்சு எந்த ஒழுங்கும் கிடையாது. மத்திய அரசாங்கம் ஏன் எங்களுக்கு தடை விதிக்கிற? அப்ப இவங்களே ஆளுகளை கிளப்பி விடுறாங்க. நம்ம நெருங்க நெருங்க நம்மளோட இமேஜ் வந்து காலி ஆயிடும். திருவிழா முடிஞ்சோன்னா கடையை காலி பண்ணுற மாதிரி ஏன் 4ஆம் தேதி கட்சி காலி ஆயிடும். நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கன்னியாகுமரியில் பிரச்சாரம் மேற்கொண்ட தாவேக தலைவர் விஜய் அவர்கள் 3வது கட்டமாக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை வந்து வெளியிட்டிருக்காரு. குறிப்பாக என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசுடைய திட்டங்கள் எந்த லஞ்சமும் இல்லாமல் மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்காக தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டுன்னு சொல்லி ஒரு முறை உருவாக்கப்படும் சொல்லியிருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க இதை? தமிழ்நாடு வந்து ஒரு தன்னாட்சி பெற்ற, தனித்த உரிமைகள் பெற்ற ஒரு மாநிலம் கூட கிடையாது. தேசிய கொடியை மாநில முதல்வர்கள் ஏற்றுவதற்கு அனுமதி இல்லாமல் இருந்தது. அதற்கே சிறப்பு அனுமதி பெறுவதற்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் போராடி மாநில முதலமைச்சருக்கு ஒரு தேசிய கொடி ஏற்றுவதற்கு கூட உரிமை இல்லையா என்றெல்லாம் போராடி தான் பெற்றார். ஏன் நாம் மாநில சுயாட்சியை பற்றி இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால், மாநிலத்துக்கு தரப்பட வேண்டிய நிதிகளிலே கூட பாரபட்சம் காட்டப்படுகிறது. சமீபத்திலே ஒன்றிய பட்ஜெட்டிலே நமக்கு தரப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஜீரோ அல்வா தான் நமக்கு தரப்பட்டுச்சு, ஒன்றும் தரப்படலை. அப்போ நம்ம விலைவாசி உயர்வு, நான் ஒரு ரூபாயை கூட வரி உயர்த்த மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறார்ல, அதில் பெரிய காமெடி என்னன்னா, கடந்த 5 ஆண்டுகளிலே மட்டும் ஒரு 17,666 கோடி வந்து நமக்கு வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஒரு ரூபாயை கூட நான் உயர்த்த மாட்டேன் வரி அப்படின்னு சொன்னா, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அனைத்து மானியங்களும் நிறுத்தப்படும். எதுவுமே தரமாட்டேன் நமக்கு. இப்ப இதுல நிறுத்தப்பட்டுச்சுன்னா என்ன ஆகுன்னா, உள்ளாட்சி அமைப்புகள்ல சாலை போடுறதுல இருந்து குடிநீர் வசதியில இருந்து எல்லாவற்றிற்கும் நம்ம யாரை சார்ந்திருக்கிறோம்? மத்திய அரசாங்கத்தை சார்ந்திருக்கிறோம். நம்ம ஒரு சாதாரணமா போய் ஒரு ஹோட்டல்ல போய் 2 இட்லியும் ஒரு காஃபியும் சாப்பிட்டீங்கன்னா மாநில ஜிஎஸ்டியும் இருக்குது, சென்ட்ரல் ஜிஎஸ்டியும் இருக்குது. இப்போ மாநிலத்தில் நம்ம கட்டுற வரிப்பணம் என்பது அவங்க திரும்ப நமக்கு வேற ஒரு வடிவத்தில் அது வந்துடும். இந்த ஊருக்கு என்ன பண்ணீங்க, லோக்கலில் ஒரு எம்எல்ஏ இருக்கிறாருன்னா 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே தொகுதியில் ஒரு எம்எல்ஏ போட்டியிடும் போது நீ என்னையா செஞ்சேன்னு கேட்குறான்ல, எல்முருகனை கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏதோ ஒரு மாநிலத்தில் ராஜ்யசபாவை தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் போயிட்டு இருக்காரு ஐயா அமைச்சரா. அப்ப இவங்களுக்கு அந்த விஷயமே, அதாவது அந்த விஷயமே இவங்களுக்கு தெரியல. நம்ம இஷ்டம் கிடையாது அது. அவன் சொல்லுவான், சொத்து வரியை ஏற்றணும் நீனு, அப்பதான் உனக்கான அந்த மத்திய அரசினுடைய இதை கொடுப்பேன், நிதியை நான் கொடுப்பேன். ஏற்றினாதான் கொடுப்பான். நம்ம நீட் தேர்வை நம்மளால ஏன் ரத்து செய்ய முடியல? மாநில அரசால. மாநில அரசுக்கு இந்த அதிகாரமே கிடையாது. நீட் தேர்வை ரத்து செய்வேன்னு ஒரு மாநில கட்சி வாக்குறுதி கொடுக்கிற போது அந்த வாக்குறுதியை அவர்களால் ஏன் நிறைவேற்ற முடியாம போகுது? இப்போ கேட்குறாங்களா எதிர்கட்சிக்காரன், நீட்டின் ரகசியம் தெரியும்னு ஏன் உதயநிதி சொன்னாரு கேட்குறாங்களா? நமக்கு அதிகாரம் இல்லை. அப்போ நம்ம நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியாதுங்கிறதே முதல்ல தெரியல. இல்லை சார், இப்போ வரி சொத்தை பொறுத்த வரைக்கும் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குல்ல. இப்போ திமுக மீது வைக்கிற விமர்சனம் என்ன அப்படின்னா, அதிகப்படியான வரியை உயர்த்திட்டாங்க. அந்த வரி உயர்த்தல் அப்படிங்கிற பிரச்சனை போகும்போது ஒரு தாங்க மாநில அரசு நிதி பற்றாக்குறையில தடுமாறும் போது அவங்க எப்படி அதை உயர்த்தினா தான் அவங்க அதுக்கு செயல்பட முடியும். மத்திய அரசாங்கத்தினுடைய
எந்த விதமான உதவிகளும் வந்து அவங்களுக்கு போதுமான அளவு கிடைக்கல. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், நம்ம ₹1 ஜிஎஸ்டி கட்டுனா நமக்கு 29 பைசா, உத்தரப்பிரதேசக்காரனுக்கு ₹7 திருப்பி கொடுத்துருவாங்க. இந்த பாரபட்சம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் அதிமுக காரங்க ஒரு சாமர்த்தியமாக ஒரு கேள்வி கேட்பாங்க, எங்கள் ஆட்சியில் 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்துட்டோம், நீங்கள் ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? அது ஒரு வேடிக்கை இருக்குது. இனிமே மருத்துவக் கல்லூரிக்கு நாங்கள் அனுமதி தரமாட்டோம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு தடை விதிச்சிருக்கு. இப்போ எடப்பாடி ஆட்சி காலத்திலேயோ முன்னாடி அதுக்கப்புறமா இப்போ சார்? ஏன்னா தமிழ்நாட்டில் போதுமான அளவுக்கு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது, போதுமான மருத்துவ கட்டமைப்பு இருக்கிறது, அதனால நாங்கள் அதை தரமாட்டோம், அனுமதி தரமாட்டோம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு தடை விதிக்குது. இது நியாயமா என்ன கேட்கணும்? மத்திய அரசாங்கம் ஏன் எங்களுக்கு தடை விதிக்கிற அப்படித்தானே கேட்கணும். நீ ஏன் கட்டலன்னு கேட்குறாங்க. மாநில அரசுக்கு என்ன விஷயங்கள்ல எல்லாம் அதிகாரம் இல்லையோ அதையே நீ செய்யலன்னு கேட்குறான். அவனுக்கு அதிகாரம் இருந்தால் தானே செய்ய முடியும். நீட்டில் வந்து ஒரே கையெழுத்தில் உத்தரவு போட்டால் இப்போ முதலமைச்சருக்கு வந்து அது அதிகாரம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. இப்போ நிறையா பணி சுமந்து இருக்கிறது திமுக. கச்சத்தீவை அன்றைய ஒன்றிய அரசாங்கம், அன்றைய மத்திய அரசாங்கம் இந்திரா காந்தி காலத்தில் இலங்கையோட ஒப்பந்தம் செய்து அவங்க கொடுத்துட்டாங்க. அதுக்கு எதிராக கண்டன தீர்மானம் இயற்றி சட்டப்பேரவையில் எதிர்ப்பை தெரிவித்தவர் கலைஞர் கருணாநிதி. அப்போ அவர் வந்து முதலமைச்சராக இருக்காரு. இப்போ வரைக்கும் என்ன சொல்றான்னா, கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு தாரை வார்த்த கருணாநிதிங்கிறான். யாரு எதிர்த்தால? கொடுத்தது மத்திய அரசாங்கம். பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் சொல்றது மாதிரி செய்தவர்களை விட்டுட்டு தடுக்க முடியாதவர்கள். இப்ப நம்ம இலங்கை கடற்படை வந்து அடிக்கிறான் தமிழக மீனவரை. ஏன் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து மத்திய அரசு கடிதம் எழுதுறாரு. கப்பற்படை, நம்மளோட இந்திய கப்பற்படை வந்து மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கா? இருந்தா போய் தடுக்கலாம். மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டிலே அது இல்லை. இராணுவத்தினுடைய கட்டுப்பாடு நம்மகிட்ட இல்லை. இதெல்லாம் புரியாம ஒரு சிலர் கேட்குறான், ரொம்ப பெரிய அறிவாளி சில பேர் என்ன கேட்குறான்னா, சீமான் மாதிரி ஆளுங்க ஏன் அவர் கடிதம் எழுதுறாரு? விஜயே கேட்டாரு சார், அதை அழுத்தம் கொடுக்கணும் இன்னும் மத்திய அரசு கூடுதலாங்க. ஏன் ஒரு கடிதம் எழுதுறாரு? கடிதம் எழுதாமல் அப்புறம் என்ன போராட்டம் நடத்துவாங்க? தமிழ்நாட்டிலேருந்து நூற்றுக்கணக்கான தரைப்படை காலாட்படையெல்லாம் ரெடி பண்ணி போய் மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம். ஜனநாயகத்தில் என்னங்க செய்ய முடியும்? கேள்வி தானே கேட்க முடியும். ஏன் ஒரு கடிதம் எழுதுறாரு? அவர் என்ன போஸ்ட் மாஸ்டரா நான் கேட்குறாங்க. அப்போ மாநில அரசினுடைய அதிகாரம் குறைக்கப்படுகிறது, அதை கூடுதலாக மாற்றுவதற்கு என்ன வழி என்று பேசுவதற்கு பதிலாக ஒரு மாநில கட்சியினுடைய அதிகாரத்தை வந்து குறை சொல்வதன் மூலமாக, ஒரு மாநில அரசினுடைய அதிகாரத்தை கேள்வி கேட்பதன் மூலமாக மத்திய அரசை காப்பாற்றுகிறார்கள். அதானே நடக்குது. கொடுப்பவனை வந்து நீ விட்டுட்டு, யார் வந்து கொடுக்க விடாம தடுக்கிறாங்கிறத விட்டுட்டு, இவர்கள் கொடுக்கவே முடியாத இடத்துல இருக்கிறாங்க. மாநில அரசு என்பது செயல்பட முடியாத இடத்துல இருக்கு. சில இடத்துல அந்த கட்டுப்பாடுகளை எப்படி தளர்த்துவது, அதை எப்படி சரி கட்டுவது, இதை பற்றி அரசியல் ஞானமே இல்லை. சார், தேர்தல் வந்து நெருங்கிடுச்சு. ஆனால் வந்து முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் என வாக்குறுதிகள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. வாக்குறுதிகள் வந்து முடிவடையலை. எப்படி சார் பார்க்குறீங்க அதை? அதுங்க யார் விஜய் சொல்லியலாம். விஜய்க்கு வந்து அரசியல் யதார்த்தமே தெரியல. சும்மா ஏஐக்கு வந்து நாங்கள் பல்கலைக்கழகம் வைப்போம் அப்படிங்கிறாரு. சரியான விஷயம் தான் சார் அது. இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப் பண்ண ஏஐ தானே மேலே இருக்குங்க. அதுக்கு தனியாக இருக்கிற பல்கலைக்கழகத்தில் ஒரு பிரிவு வந்து அதுக்கு தொடங்கணுங்கிறதா முறை. இது எப்படின்னா, நாங்கள் மற்றவங்க சொல்லாததை சொல்கிறோங்கிற ஒரு பேரில் இவர்கள் வந்து கடந்த காலங்களில் இலவசங்களுக்கு எதிராக பேசினாங்க. அப்புறம் இவங்களே என்ன செஞ்சாங்க, 2500 கொடுப்போம் அப்படின்னாங்க. வந்து தாலிக்கு தங்கம் மாதிரியான திட்டங்கள் என்பது பெண்களை வந்து திருமணத்தை நோக்கி தான் நகர்த்துது. அவர்களை கல்வியாளர்களாக மாற்றிவிட்டால், பட்டதாரிகளாக மாற்றிவிட்டால், அவர்களுக்கான வேலை வாய்ப்பை வந்து நம்ம உறுதி செய்தால், அவர்கள் சுயமாக சொந்த காலிலே வந்து நிற்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். இப்போ நீங்கள் பெண்களை வந்து நீங்கள் மிகச்சிறிய வயதில் ஒரு +1 +2 முடித்த உடனேயே வீட்டில் வச்சுருந்து டக்குன்னு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. சிலது மேற்படிப்பு வேண்டாம், உங்களை பிள்ளைக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அது திருமண வாழ்க்கை அதுக்கு சக்ஸஸ் அமைஞ்சிருச்சு, நல்ல கணவர், நல்ல குடும்ப சூழல் அமைஞ்சிருச்சுன்னா அது வாழ்க்கை சீராக போயிடும். ஒருவேளை அமையலைன்னு வச்சுக்கோங்க, அவன் ஒழுங்காக வேலைக்கு போகாதவனாவோ, குடியாரனாவோ,
தொழிலில் நட்டம் அடைகிறவனாவோ, 2 பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலோ, குடும்ப வாழ்க்கையில் ஒரு சிதைவு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பெண் படித்தவளாக இருந்தால் அவள் தப்பிச்சுக்கிடுவான் சுய சம்பாத்தியத்தில். இல்லைன்னா அவன் நிலைமை என்ன ஆகும்? அதனால தான் அரசாங்கம் வந்து புதுமை பெண் திட்டத்தில் பட்டதாரிகளாக வந்து அவங்க படிக்கிறவங்க, கல்லூரி மேற்படிப்பு படிக்கிறவங்களுக்கு மாதம் 1000 ரூபா பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது மூலமாக அவர்களை வந்து உயர்த்துகிற வேலையை இவங்க செய்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, தாய்மாமே சீர் கொண்டு போவோம். நம்ம தாய்மாமை சீர் கொண்டு போகிறது அரசாங்கத்தினுடைய பணியா? தனி மனித உறவு சார்ந்தது. நான் எல்லாருக்கும் தாய் மாமனா இருக்கேன், எல்லாத்துக்கும் நான் வந்து எல்லார் வீட்டுக்குள்ளேயும் நான் போயிட்டேன். கேபிள் டிவி மூலமாக, கேபிள் டிவி வயர் மூலமாக உங்கள் படம் ஓடுதுங்கிறதுனாலயே விஜய் எல்லா வீட்டுக்குள்ளேயும் போயிட்டாருன்னா இது என்ன அர்த்தம்? இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் ஆகுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீ வந்து தாய்மாமே உறவு, நான் எல்லா வீட்டில் இருக்கேன், நீங்கள் ஒன்றும் இல்லை. நீங்கள் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அஜிதா சந்திக்க அனுமதிக்கலைங்கிறதுனால தான் இந்த தாய்மாமன் சென்டிமெண்ட் பேசுகிறவர் அவங்க கட்சி அலுவலக வாசல்லே அவங்க தர்ணா பண்ணி அவங்க பிரச்சனை பண்ணும்போது கூப்பிட்டு ஒரு வார்த்தை பேசியிருந்தா பிரச்சனை தீர்ந்துருக்கும். அவங்களை தொடர்ந்து புறக்கணிச்சு யாரோ சினிமாவில் துணை நடிகன் ஒருத்தன் கூட ஆடினேன், டான்ஸ் ஆடினேன், கூட இருந்தேன் எனக்கு அப்படின்னு ஒருத்தனை வந்து நீங்கள் வந்து ஸ்ரீநாத்துங்கிறவருக்கு நான் சீட்டு கொடுக்குறேன், அப்போ கட்சியில் உழைப்பவர்களுக்கு அதுக்காக தன்னை அர்ப்பணிப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சீட்டை நான் வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன் என்று சொன்னதன் மூலமாக அவங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, திமுக சேர்ந்துட்டாங்க. அப்போ இவங்களே ஆளுகளை கிளப்பி விடுறாங்க, எந்த ஒழுங்கும் கிடையாது. சரி, நான் என்ன கேட்குறேன், நீ தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீங்கள் போறீங்க, திடீர்னு நீங்கள் இறங்கி எதுக்கு வந்து குரங்கு படலை போட்டு சைக்கிள் ஓட்டுறீங்க? அது தேர்தல் பிரச்சார வடிவம் தானே. நாங்க சைக்கிள் சின்ன தாமாக்காவோட சின்ன, அவங்களே தாமரையில நிற்கிறாங்க. இப்போ சைக்கிள் சின்ன வேறு கட்சிக்கு ஏங்க, அது ஒரு கட்சியின் சின்னங்க சைக்கிள். மக்கள் வந்து நெருக்கமாகறதுக்காக சைக்கிள் வந்து போய் பிரச்சாரம் பண்ணுறது. மக்களோட நெருக்கமாக இருக்கிறதுக்கு சைக்கிள் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது, வித்தை காட்டுறது, குரங்கு வித்தை காட்டுறது, குரலி வித்தை காட்டுறதுலாம் செய்யக்கூடாது. மக்கள்கிட்ட பழகணும், பேசணும். எம்ஜிஆர் வந்து கிளவியை கட்டி பிடிச்சாரு, இவர் வேற யாரையே கட்டி பிடிக்கிறார். அதான் பிரச்சனை. அப்புறம் அப்போ நீங்கள் சகஜமாக நீங்கள் வந்து மக்களில் ஒருவராக மாறுவது அப்படிங்கிற இடத்த விட்டுவிட்டு நீங்கள் வந்து ஏதோ ஒரு அதிசய பிறவி, நானே கடவுளினுடைய அவதாரம் பூமிக்கு வந்து இறங்கி இருக்கிறாரு முதல் முறையா அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறது இருக்குல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம நெருங்க நெருங்க நம்மளோட இமேஜ் வந்து காலியாயிரும், அதனால நம்ம மக்களை ரொம்ப நெருங்கிடக்கூடாது. நீங்க பாருங்களேன், தேர்தலுக்கு வந்து இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 10 நாள் சார். தேர்தலுக்கு தாங்க 10 நாள். பிரச்சாரத்துக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நிறுத்தணும் பிரச்சாரத்தை. அப்ப நீங்க வந்து நாளே இல்லை, இன்னும் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு இன்னும் 1 வார காலம் தான் இருக்கிறது. இந்த 1 வார காலத்துக்குள்ள நீங்க எத்தனை தொகுதிக்கு அவர் போயிருக்கிறார்? 234 தொகுதிக்கு போயிருக்காரா? எந்த அரசியல் கட்சி தலைவருமே அப்படி 234 தொகுதியும் போக முடியாதுல்ல. அப்படி எப்படி சொல்லுவீங்க? 198 தொகுதிக்கு போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி, தெரியுமா உங்களுக்கு? அவர் சுழன்று வர்றாருங்க. நீங்க டெய்லி வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ப்ரோக்ராம் பாருங்க. ஒரு நாள் மெட்ரோவில் ஏறி வாக்கு கேட்குறாரு 7 மணிக்கு. இவங்க 7 மணிக்கு எந்திரிக்கிறதே கிடையாது. ஒரு நாள் மெட்ரோவில் ஏறி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பூங்கால நடைபயிற்சி மேற்கொள்கிறவர்களுக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா பரமக்குடிக்கு போயிருக்காரு. பரமக்குடியில் வாக்கிங் போய் நான் வாக்கு கேட்குறாரு. நீ யோசிச்சு பாருங்க, அவங்க எல்லா நேரமும் அவர் நினைச்சா பொதுக்கூட்டத்தில் மட்டும் தோன்றலாம்ல. காலையில ஏன் பொதுமக்கள் நடக்கிற பாதையில் அவர் போறாரு? மக்களை வந்து நம்ம எளிமையான ஒரு மனிதராக வந்து நம்மளை வந்து அணுகணுங்க. ஒருத்தர் தெருவில் போறவன் வந்து, நான் இன்னைக்கு முதலமைச்சரை பார்த்தேன், எனக்கு வணக்கம் சொன்னாரு, வந்து கும்பிட்டாரு. அதுக்காக ஜனநாயகமே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. மன்னரை பார்க்க முடியாது நம்ம. மன்னர்கள் வந்து சாமானியர்கள் வீட்டு வாசல்ல வந்து கும்பிட்டு நிற்பாங்களா? நிற்க மாட்டாங்கல்ல. சாமானியன் வீட்டு வாசலிலே வந்து ஆட்சியாளர்களை வந்து நீ வீட்டு வாசல்ல வந்து வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு முறையா வந்து கும்பிட்டு நிற்கணும். நீனே எளிய மனிதர்கள் தந்த அதிகாரது அப்படிங்கிறதுக்கு மக்களை நோக்கி தலைவர்களை வர வைப்பதான் ஜனநாயகம். நீ ஜனநாயகன் ஷூட்டிங் தான் நடத்திருக்கிறது தவிர உனக்கு ஜனநாயகம்னா என்னன்னே தெரியலையே. களத்துக்கு வருவதே கிடையாது, பூமியில நடக்கிறதே கிடையாதுங்க. பாதம் வந்து புழுதியிடப்பட்டதே கிடையாதுங்க. நிலத்தின் மீது ஒரு பாதங்கள் பட்டதே கிடையாது.
எல்லாமே ஆகாய மார்க்கமா தனி விமானத்துல வந்து இறங்குவாரு, பஸ்ஸோட மேற்கூரையில ஏறி உச்சியில நின்று பேசுவாரு, 2 நிமிஷம் சைக்கிள் ஓட்டி காட்டுவாரு, போயிடுவாரு. அவ்வளவுதான். இவ்வளவுதான் அவருடைய பிரச்சாரம். கூடுதலாக வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்கள் வெறும் வந்து வாக்காளராக இருக்காங்க, அவங்க அரசியல பங்காளராக மாற்றணும், அதுக்காக வந்து மக்களே வந்து அரசுடைய திட்டங்களுக்கு வந்து யோசனை கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு முறை அறிமுகப்படுத்துறாரு. அது எப்படி பாக்குறீங்க? இது என்ன புதிய விஷயமா? மக்களுடைய ஆலோசனைகளை வந்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றது புதிய விஷயமா? அது அப்படி கிடையாது. சட்டமன்ற கூட்டத்தில் ஒரு நாள் முழுக்க வந்து மக்களுடைய மனுக்கள் பரிசீலித்து ஒதுக்கப்படும்ன்றாரு. ஏங்க அதெல்லாம் ஏற்கனவே இருக்குல்லங்க. சிஎம் செல்லில் வந்து நீங்க வந்து புகார் கொடுக்கலாம்னு இருக்கு. நீங்க வந்து மனுநீதி நாள்னு ஒன்றை உருவாக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மனுக்களை பெறக்கூடிய நடைமுறை இருக்கிறது. நீங்க ஒவ்வொரு சட்டமன்ற அலுவலகத்திலையும் கோரிக்கைகளை கொடுக்குறாங்க, மக்களுடைய குறைகளை கொடுக்குறாங்க. அதுக்கு செவி மடுக்கலைன்னா ரோட்ல நின்று போராடுறாங்க, கண்டன ஆர்ப்பாட்டம் போடுறாங்க. இது என்னது புதிய விஷயமா? அதெல்லாம் இவங்களுக்கு அரசியல் தெரியல. இவங்களாக ஒரு கற்பனை சாம்ராஜ்யம். எனக்கு என்னன்னா, முதல்வன் படம் பார்க்கறது மாதிரியே இருக்கு. சர்க்கார் படத்தினுடைய 2 ஷூட்டிங்ல வந்து அவர் ஏதோ லைவ்ல நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. இது ஒரு நாடக கம்பெனி மாதிரிங்க தாவேக்காங்கிறது. எப்படி அப்படி கூட்டம் வருது அப்படிங்கிறத ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான். எல்லா ஊர்கள்ல இருந்தும் ஆட்களை இவங்க ஒரே இடத்துல குவிக்கிறாங்க. இல்ல அவரே போனது பேசியிருக்காரு சார். கன்னியாகுமரி கூட்டத்துல மீனவர்களுக்கான கோரிக்கை வாசிக்கும் போது அங்க இருக்கவங்களும் இங்க வந்துட்டீங்களான்னு கேட்ட கோரிக்கைகள் வந்து வாசிக்கிறாரு. அதாங்க, எல்லா ஊர்ல இருந்தும் ஆளை கொண்டு வந்து ஒரு தெருவில் நிறைக்கிறாங்க. ஒரு மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள், ரசிகர்கள், அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் ஒரு தெருவுக்குள்ள நிறைச்சிட்டு 4 மணி நேரம் லேட்டா வந்து நெரிசலை ஏற்படுத்திட்டு கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துருச்சுன்னு இவங்களே கூவி மீடியாக்கள்ல வந்து கத்த விட்டு ஒப்பற்ற தலைவர் ஆயிட்டாரு, ஒரு வந்து ஒரே நாள்ல எம்ஜிஆர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்களே சொல்ல வைக்கிறாங்க. இப்போ நீ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய வந்து சில சாமியார்கள், ஜோசியர்கள்லாம் அவங்களே பொதுமக்களில் ஒரு ஆள் மாதிரி செட்டிங் பண்ணி, நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துக்கிறோம் அவங்களுக்கு அப்படின்னு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. பல போலி சாமியார்கள் வந்து அவனுக்கு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிடுவான். இப்படிலாம் சில நடைமுறைகள் உண்டு. அது மாதிரி தான் இது. நீங்கள் களத்துக்கு செல்வதற்கு பதிலாக தங்களை பற்றிய ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கினா போதும். நம்ம எல்லாம் நீங்க வேட்பாளர் பேரை வந்து அவர் தப்பா சொன்னாருங்கிறது மட்டும் இல்ல, வேட்பாளர் பேர் சொல்றதை விட்டுட்டாரு. கவனிச்சில ஒரு ஊருக்கு போறாரு, ஒரு ஊரா அந்த தொகுதியினுடைய வேட்பாளர் பேரை சொல்லி தானே ஓட்டு கேட்பாங்க. அவர் ஒத்தையானு தான் பேசுறாரு. வேட்பாளர் மேடை ஏற்றுறது கஷ்டமா இருக்கு. மேடையை ஏத்துறாங்கல்ல, அப்ப அந்த மக்களுக்கு எப்படி அவர் அறிமுகம் ஆவாரு? 234 தொகுதிகளில் விஜய் நினைச்சு ஓட்டு போடுங்க அப்படின்றாரு. அப்ப 234 தொகுதிக்கு அவர் வருவாராமா? அவரை சந்திக்க முடியுமாமல்ல? அந்த லோக்கல் பிரதிநிதி தானங்க மக்களை போய் சந்திக்க முடியும். அப்ப எம்ஜிஆர்லாம் தன்னுடைய 2ஆம் கட்ட தலைவர்களை எதற்காக முதன்மைப்படுத்தினாரு? எல்லா தொகுதியிலும் எம்ஜிஆர் இருக்காருன்னு சொல்லிட்டு போக தெரியாதா அவருக்கு? இதை விட அவர் கிரேஸா இருந்தார், இதை விட மிகப்பெரிய புகழின் உச்சியில் அவர் இருந்தார். அதனால இவருக்கு அரசியலினுடைய அடிச்சுவடையே அவருக்கு தெரியல. குறிப்பா இன்னொரு குற்றத்தை திமுக மீது என்ன வைக்கிறார் அப்படின்னா, கடந்த 70 ஆண்டுகள் இல்லாம இந்த 5 ஆண்டுகள் வந்து அதிகப்படியான வந்து கடன் வாங்கியிருக்காங்க, 10.5 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு வந்து கடனா இருக்குன்னு சொல்லி வைக்கிறாரு. அதற்கு காரணம் நலத்திட்டங்கள், செயல் திட்டங்கள். நீங்க எப்போ வந்து உங்களுக்கு வந்து உலக வங்கி வந்து கடனை கொடுப்பாங்க? சராசரியா நீங்க உலக வங்கி வரைக்கும் போவேணாம். நீங்க 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுங்க, உங்களை நம்பி 1000 ரூபாய் கடன் கொடுப்பாங்க. என்ன வருமானமோ ஆமா, நீ 1 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சுன்னா உங்களை நம்பி ஒரு 10,000 ரூபாய் கடன் கொடுப்பான். இதுன்னு உலக நீதி. அப்போ உங்களுக்கு வாங்கும் திறன் என்னவோ அந்த திறனுக்கு தக்கதான் உங்களுக்கான கடன் உதவி. உங்களுடைய இது சம்பாத்தியம் எவ்வளவோ அப்படித்தானே. அப்ப இந்த அரசு எந்திரம் எப்படி இயங்குகிறது? இப்போ நீங்க பல தொழில் முதலீட்டாளர்களை இங்கே வந்து வரவழைக்கிறாங்க. அதன் வழியாக தானே வந்து அப்போ அவங்க செயல் திட்டம். இப்போ வந்து இப்போ மெட்ரோ இருக்கு, எப்படி நீங்க வந்து மெட்ரோ எப்படி நிறைவேற்றுவீங்க? மத்திய அரசாங்கம் வந்து பல தடைகளை உருவாக்குகிறது, அனுமதியே மறுக்கிறாங்க. மதுரைக்கு மெட்ரோ வருவதற்கு அனுமதி மறுக்கிறது பாஜக அரசு. கோயம்புத்தூர் தொழில் நகரம், அதுக்கும் மறுக்குது. மதுரை பக்தி சார்ந்த நகரம், கோவில் நகரம், அதுக்கும் மறுக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு திட்டங்களையும் எப்படி நிறைவேற்றுவது? அது வந்து காலகாலமாக உள்ளது தானே. அதிகமாக செயல்பட்டு இருக்கிறார்கள், அதனால அதிகமான கடன் வந்திருக்கிறது. அப்படிதான் அதை பார்க்க முடியும். இவருக்கு அரசு நிர்வாகம் பற்றிய அறிவு, இவருக்கு சினிமா ப்ரொடக்ஷன் பத்தி வேணா தெரியலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கடனால வந்து நம்ம கட்டுற எல்லா வரி பணம் வந்து கடனுக்கே போகுது, அதனால மக்கள் நலத்திட்டங்கள் வந்து செய்ய முடியலன்றாரு. இது மக்கள் நலத்திட்டங்களால தான் அவ்வளவு கடனே ஆயிருக்கு நான் சொல்றேன். அவர் சம்பந்தமே இல்லாம சொல்றாரு.
அதனால அவருக்கு முதல்ல அரசு நிர்வாகம் என்றால் என்ன, நிர்வாக கட்டமைப்பு, முதல்ல கட்சி கட்டமைப்பே அவரால் கட்டமைக்க முடியலங்க. கட்சிக்காரன் பேர் சொல்ல தெரியலங்க. கலைஞர் வந்து சிவகங்கை மாவட்டத்துல இருந்து ஒருத்தர் வர்றாரு கட்சிக்காரரு, அந்த ஊர் கிளை செயலாளர் பேரை சொல்லி அவர் நல்லா இருக்கிறான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஞாபக சக்தியா இருந்தார். மானாமதுரையில் வந்து ஒருத்தர் பேரூராட்சி தலைவராக இருந்தார். கட்சிக்காரர்கள் யாராவது ஏதாவது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து வந்து ஏதாவது ஒரு கோரிக்கையை கொண்டு வந்து கொடுத்தா மானாமதுரையோட நகர செயலாளர் பேரை சொல்லி அவர் நல்லா இருக்காரா அப்படின்னு கலைஞர் கேட்பார். அதுதான் அரசியல்வாதிக்கான அடையாளம். உன் கூட இருக்கிறவனே தெரியலன்னா உனக்கு என்ன என்ன கணக்குன்னு நமக்கு தெரியல. அதனால இவருக்கு வந்து நிர்வாக அறிவு இல்லை, அரசியல் அறிவு இல்லை, கொள்கை. நீங்க பாருங்களேன், இந்த ஒட்டுச்சட்டம் மாதிரி அந்த பக்கம் திமுக இருந்து கொஞ்சம், அந்த பக்கம் அதிமுக இருந்து கொஞ்சம், எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு கற்பனையான வாழ்க்கையில ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியும் என்கிட்ட தான் இருக்கு. யாரும் இருக்கா அவங்ககிட்ட? யாருமே இல்லை. ஒரு கற்பனையான வாழ்க்கையில தான் அவர் இருக்கிறாரு. அவரோட யாரும் கூட்டணியும் சேரலை. அவருக்கு என்ன கொள்கை இருக்குன்னு அவருக்கே தெரியல. ஒரு வேடிக்கை வினோத நிகழ்ச்சி மாதிரி இந்த பாம்பே சர்க்கஸ்காரங்க ஊர் ஊரா போய் வந்து சர்க்கஸ் போடுறாங்க. ஒவ்வொரு திருவிழாலையும் போய் ராட்டினம் சுத்துறாங்க. சில பேர் பாம்பே அப்பளம் விற்கிறாங்க. நீ ஒவ்வொரு திருவிழா கடை போடுறாங்கல்ல, குல்ஃபேஸ் விற்பாங்க திடீர்னு போய். அது மாதிரி வந்து தாவேக்காங்கிறது இந்த திருவிழா காலத்தில் போடப்பட்ட ஒரு கடை மாதிரி தான். திருவிழா முடிஞ்சோடனே கடையை காலி பண்ணுற மாதிரி இந்த கட்சி காலியாயிரும். மே 4ஆம் தேதி கட்சி காலியாயிரும். ஒரு சினிமாவுக்கு நடிக்க போயிடுவார். அதுக்காகத்தான் இவங்களே லீக்கேஜ் பண்ணிட்டாங்க ஜனநாயகன். தயாரிப்பாளர் நட்டம் அடைந்து விட்டார், பல 100 கோடிகள் போய்விட்டது. இந்த நட்டத்தை ஈடுகட்டுவதற்காக வந்து விஜய் அவர்கள் மீண்டும் ஒரு திரைப்படத்தில் நடித்து கொடுப்பதற்கு சம்மதித்து விட்டார் அப்படின்னு ஒரு நியூஸாக அவங்க உருவாக்க போகிறாங்க. திரும்ப நடிக்க போயிட போகிறாரு. அதுக்காகத்தான் அவங்க அதை பணி கொடுத்துட்டாங்க. திமுக சதி, பாஜக சதி, சேட்டலைட்ல லீக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவருங்க என் வீட்டில் வந்து நான் பூட்டை ஒழுங்காக பூட்டாமல் போயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் பிரதமர் மோடி தான் சொன்னால் ஒத்துக்குறாங்களா? அமித்ஷா காரணம்னு ஆதவரிச்சுனா சொல்கிறாரு. ஏன்னா ஓ ஸ்டூடியோவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்கை நீ பத்திரமா வச்சுக்கிறதுக்கு, ஓ கம்ப்யூட்டரில் நீ பாஸ்வேர்டை போட்டு கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு, உதயநிதி என்ன வந்து பாஸ்வேர்டை வந்து திருடு வரவர் உனக்கு வந்து ஹார்ட் டிஸ்கை திருடுறதா எல்முருகனுக்கு வேலையா? ஏதாவது ஒரு அர்த்தம் பொறுத்த இருக்கா? ஒரு சினிமாங்கிறது நீ வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எடிட்டர் வெர்ஷன் இருக்கும், பின்னணி இசை ரீ ரெக்கார்டிங்க்கு இசையமைப்பாளருக்கு ஒன்று கொடுப்பாங்க. அதில் வந்து நமக்கு வெளியானது எடிட்டர் வெர்ஷன் தான் வந்திருக்கு. இப்போ எடிட்டர்கிட்ட போய் விசாரி, அது எல்லாரும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு, சீக்ரெட் பாஸ்வேர்டு வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம மெயில் ஐடியை வந்து எல்லாரும் ஓப்பன் பண்ண முடியுமா? மெயில் ஐடிக்கு நம்ம பாஸ்வேர்டை சில பேர் அவன் பாஸ்வேர்டை அவனே மறந்துட்டு ரெக்கவரிக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். பல பேர் ஒவ்வொரு முறையும் ரெக்கவரி போடுறவங்களாம் இருக்கானா இல்லையா? மெயிலுக்கு 6 மாதம் ஆச்சுங்க மெயிலை ஓப்பன் பண்ணி, என்ன பாஸ்வேர்டு எனக்கே தெரியலங்கிறான். இவங்க அவன் பாஸ்வேர்டே ஞாபகம் வச்சுக்கிற முடியாமல் திரிகிறாங்க. இவங்க என்னடான்னா படத்தை அவங்களே லீக்கேஜ் பண்ணி விட்டுட்டு அமித்ஷா காரணங்கிறாங்க, இந்த பக்கம் எல்முருகன் காரணங்கிறாங்க, இங்கிட்டு உதயநிதி காரணம். ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா? எல்லாத்தையும் சொல்கிறாங்க காரணம். இறுதி என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ 234 தொகுதிகள்லையும் வந்து வேட்பாளர் போடப்பட்டதா தாவேக்க சொல்லப்பட்டாலும் இன்னைக்கு வந்து எடப்பாடி தொகுதியில் வந்து தாவேக்க வேட்பாளர் வந்து மனு நிராகரிக்கப்பட்டிருக்கு. அவர் ஆஜரே ஆகலை. அதை ஒட்டி வந்து ஆதவர்ஜுன் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, எடப்பாடி வந்து கையில் காசு கொடுத்து வந்து ஏமாத்திட்டாங்க எங்களை. இதனால் எடப்பாடிக்கு எதிராக வந்து நான் பிரச்சாரம், வேட்பாளர் இல்லாத தொகுதியில் எடப்பாடிக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ண போகிறதா அன்றைக்கி ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன கேட்குறேன், ஸ்ட்ராங்கான ஆளை போடணுமா போடக்கூடாதா? பெரிய நீ வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்கிறார், இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கார். ஒரு வலுவான தொகுதியில் எதிர்த்து நிற்கக்கூடியவன் உறுதி படைத்தவனா இருக்கணுமா இல்லையா? விலை போறவனையா கட்சியில சேர்த்து விட்டு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா என்னது, என்ன கணக்குன்னு தெரியல. நீ சரியான ஆளை போட்டிருக்கணும். அப்போ உன் கட்சியில சரியான ஆள் இல்லைன்னு ஒத்துக்கிறியா? அதுதான் நம்ம கேட்க வேண்டியிருக்கான். சரியான ஆளை நீ வந்து நிறுத்திருக்கணும்ல. எந்த காசு கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் நான் அதற்கு வந்து நான் வந்து மசிய மாட்டேன், நான் விலை போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறுதிமிக்க ஒருத்தரை நீ வந்து வேட்பாளராக நிறுத்த தவறிட்டு அவன் தூக்கிட்டு போகவே இல்லை. அவங்க ஆளை கடத்தவே இல்லை. காசு தரம் சொன்னா அவனே காணா போயிட்டான். இப்படி ஆளை வச்சிருக்காங்க. இதே நிலைமை தான் இங்கிட்டு அஜிதா ஆக்கனஸ் வந்து திமுக வர்றது மாதிரி கட்சிக்காரன் பல பேர் காணாம போயிடுவாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே இது வந்து திருவிழா கோஷ்டி மாதிரி போயிடும். யாரும் வந்து திருப்பி பார்க்க மாட்டாங்க. தாவேகாங்கிறது ஒரு சினிமா கம்பெனி, பழைய வார்த்தையில் சொன்னால் ஒரு நாடக கம்பெனி. இந்த சினிமா கம்பெனி கலைக்கப்படும். ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை போய் நமக்கு நன்றி சார்.